I'm Kaushika and I'm currently doing my first professional BAMS. So in the video BAMS na enna adula enna padipom and how did I ended up in BAMS ellame paakaporom. Adukku munadi subscribe பண்ணிக்கோங்க so that you'll get more information related to BAMS. BAMS ingradhu Bachelor of Ayurvedic Medicine and Surgery. It is a branch in Indian medicine system. அதாவது நம்ம ஆயுஷ் மெடிசன் கேள்விப்பட்டிருக்கோமோ அதில் A stands for ஆயுர்வேதா. இந்த கோர்ஸில் நம்ம என்ன படிப்போம்னா நேச்சுரல் ஹெர்ப்ஸை வச்சு பண்ணுற தெரப்பீஸ் அதை பற்றி தான் வந்து நம்ம படிப்போம். ஸோ இதுவுமே MBBS மாதிரி 5.5 years கோர்ஸ். அதில் 4.5 years நமக்கு அகாடமிக் சைட், அதாவது நம்ம 4.5 years வந்து படிப்போம் அண்ட் 1 year கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் பண்ணணும். தென் only will be officially called as ஆயுர்வேதிக் ஃபிசிஷியன். ஸோ ஆயுர்வேதான்னு சொல்கிறீங்க, என்ன படிப்போம், ஃபுல்லாக ஆயுர்வேதிக் சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. அதுதான் வந்து நம்ம ஒரு நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆயுர்வேதாவில் வில் ஸ்டடி போத் ஆயுர்வேதிக் அண்ட் மாடர்ன் சப்ஜெக்ட்ஸ். இப்போது ஃபர்ஸ்ட் இயரில் நம்ம வந்து அனாட்டமி, ஃபிசியாலஜி அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸும் படிப்போம். அதே மாதிரி ஆயுர்வேதிக் சப்ஜெக்ட் சம்ஹிதா, சான்ஸ்கிரிட் இதெல்லாமே படிப்போம். என்ன சான்ஸ்கிரிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், சான்ஸ்கிரிட் படிப்போம். பிகாஸ் நமக்கு வந்து எல்லா ஸ்லோகாஸும் சான்ஸ்கிரிட்டில் தான் இருக்கும். ஸோ தட் நமக்கு சான்ஸ்கிரிட் படித்தோன்னா தான் அந்த ஸ்லோகாஸ் எல்லாம் நம்மளால் வந்து மைண்டில் வச்சுக்க முடியும். பட் அது ஈஸி தான். சான்ஸ்கிரிட்டா, எனக்கு சான்ஸ்கிரிட்லாம் தெரியாது அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். தில் டீச் ஃப்ரம் தி பேசிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ் அதோட புக்ஸ் எல்லாமே வந்து ஐ வில் போஸ்ட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. இதுக்குமே நீட் வந்து கம்பல்சரி நம்ம எழுதி தான் ஆகணும். நீட் மார்க்ஸ் வச்சு தான், அதோட கட் ஆஃப் வச்சு தான் உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகும். அண்ட் கவுன்சிலிங் பேஸ்டில் இது எல்லாமே நடக்கும். ஸோ கட் ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா MBBS விட நமக்கு ஒரு 30 to 40 மார்க்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கலாம். பட் இட் வேரிஸ் இயர் டு இயர். ஏன்னா அது கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட்டிஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த இயரோட கட் ஆஃப்மே வந்து வேரி ஆகலாம் லாஸ்ட் இயர் விட. எல்லோரும் நீட் எழுதியிருப்பீங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க் வராது, எனக்கு MBBS கிடைக்காது, என்னால் வந்து கவர்மெண்ட் காலேஜ் போக முடியாது அப்படிலாம் இருந்தீங்கன்னா யூ கேன் கன்சிடர் BAMS as an ஆப்ஷன். ஏன்னா இதில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்கோப்ஸ் இருக்குது. நாட் ஜஸ்ட் as a physician, நீங்கள் வந்து rather than physician உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது BAMSல. ஸோ யூ கேன் கன்சிடர் திஸ் ஆல்சோ an ஆப்ஷன் into your choice of list. நான் எப்படி BAMS எடுத்தேன், ஹவு டிட் ஐ எண்ட் அப் சூஸிங் BAMS அப்படின்னா, ஆக்சுவலி நான் வந்து நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணேன். மை ட்ரீம் வாஸ் டு பிகம் அன் MBBS டாக்டர். எனக்கு அப்போது இந்த அளவுக்கு இந்தியன் மெடிசன் சிஸ்டம் பற்றின ஒரு நாலேஜே கிடையாது. ஸோ மை ஒன்லி கோல் வாஸ் MBBS. நீட்டில் ஸ்கோர் பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் காலேஜ் வந்து சீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து என் மைண்டில் இருந்துச்சு. அண்ட் தென் ஐ ரிப்பீட்டட். பட் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வந்து கிடைக்கல. அண்ட் என்னால் வந்து கவர்மெண்ட் MBBS காலேஜில் சீட் வாங்க முடியல. தென் only I came to know about the Indian medicine system. அதில் நான் வந்து BAMS சூஸ் பண்ணேன். I felt BAMS would be more suitable for me, so I chose BAMS. ஒரு 2 வருஷம் முன்னாடி என்ன கேட்டிருந்தீங்கன்னா நானும் வந்து MBBS தான் எல்லாமே, MBBS தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு அப்படி தான் சொல்லியிருந்திருப்பேன். பட் தென் ஒன்ஸ் அது எனக்கு கிடைக்கல அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்க்குறப்போ ஐ ஃபவுண்ட் திஸ் ஒன் பெட்டர். ஸோ எஸ், உங்களுக்கும் MBBS கிடைக்கல, என்னால் வந்து ஸ்கோர் பண்ண முடியல, ஐ கான் ப்ரூவ் மை செல்ஃப் அப்படிலாம் யோசிக்காதீங்க. இஃப் யூ கான், உங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இட்ஸ் பெட்டர் இன் மெனி வேஸ். யா, ஸோ MBBS கிடைக்கல, எனக்கு வந்து வேறு ஃப்யூச்சர் இல்லை அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். MBBS தாண்டி நிறைய இருக்குது வாழ்க்கையில் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் நான் டாக்டர் ஆகணும், பீப்புளுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுவுமே ஒரு சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு. பிகாஸ் வாட் எவர் டாக்டர் we are, either it's MBBS, BDS, BAMS, whatever it is, we are here to serve people. I'll share more information regarding the counselings and cutoffs in the upcoming video. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா you can drop it in the comments. I'll answer it in the next videos. Thank you.